Experience the next level of imaging with the Vivo X100 series. Buy now. ஆச்சினை 500 மற்றும் 700 ml உடன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி மற்றும் ஸ்பூன் இலவசம். எண்ணெய் அதிகாரிகள் டெல்லியை சேர்ந்த ஒரு அதிகாரி சொன்னார், சாட்டை துரைமுருகன் பல கோடி ரூபாய் பணத்தை எடுத்து கட்சியை உடைத்து ஆயுத புரட்சிக்கு தயார்படுத்தினார். சும்மா பேசவே முடியாது. முதலமைச்சரை பார்த்து ஒரு வார்த்தை பேசினா தக்கல்ல தூக்கி வச்சு 53 நாள் உள்ள வச்சுட்டாங்க. இதுல ஆயுத புரட்சிக்கு எங்க தயார்படுத்திட்டு எங்க வீட்டுல இளநீ வீட்டுல ₹12 கூட கிடையாது. எங்க கிட்ட நாங்க வந்து ரைடு வந்துட்டா ஐயோ கொல்றாங்க அப்படின்னு சொல்ற கூட்டம் கிடையாது. ரைடுக்கு பயந்து தலைமறைவாகிற கூட்டம் கிடையாது. வழக்கு வந்து 2022ஆம் ஆண்டு ஓமலூர்ல 2 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து நாட்டு துப்பாக்கி வச்சிருந்ததாக சொல்லப்படுகிறது. அலைபேசி ஒருத்தர் வச்சிருக்காரு. அந்த அலைபேசியில என்னுடைய எண் இருந்திருக்கலாம், இல்ல அந்த நபர் வந்து என்கிட்ட பேசியிருக்கலாம். இப்ப நான் என்ன சொல்றேன், அவங்க என்ன கேட்க போறாங்கறத வச்சுதான் இந்த வழக்கு வந்து இது வழக்கா மாறுதா, இது அடுத்த கட்டத்துக்கு போறான்னு பார்க்கணும். என் வீட்டு பெட்ரூம் அறையில ஒரு ரகசிய பை இருந்துச்சான். அந்த ரகசிய பையில முக்கியமான ஆவணங்கள் இருந்துச்சான். அந்த ஆவணங்களை என்னையே எடுத்துட்டு போனாங்களாம். அதை யார் உங்ககிட்ட சொன்னது? ஒரு சாட்டைங்கிற சாதாரண யூடியூப் சேனலை பார்த்து இவ்வளவு அச்சமும் பயமும் உங்களுக்கு இருக்குல்ல. அதுல ஒரு வழக்கு போட்டாங்க திமுக, குண்டாஸ் போட்டாங்க, 213 நாட்கள் சிறையில வச்சாங்க. மீண்டும் பேசணும். இனி எத்தனை முறை முடக்கினாலும் நான் பேசுவேன். காலையில் 7:30 மணிக்கு எப்போதும் போல நான் மனைவிக்கு அழைச்சேன். அழைப்பு போகலை. இப்போ வாட்ஸ்அப்பை எடுத்து பார்க்கும்போது நான் சென்னையில் இருந்தேன். வாட்ஸ்அப் எடுத்து பார்க்கும்போது தம்பி இடும்பானம் கார்த்திக் வந்து ஒரு செய்தியை அனுப்பிச்சிருந்தார். இந்த மாதிரி எனக்கு சம்மன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்னையே. அதுக்குள்ளே நான் பாக்கியராசன் அவர்களை தொடர்பு கொண்டு வைக்கும்போது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் அமர்ந்த கட்சி பொறுப்பாளர் மதிவாணன், ஒரு தென்னக விஷ்ணு, இவங்க வீட்டில் ரைடு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் பாக்கியநாட்ட சொன்னேன், என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன்னா செல்லு சுவிச் ஆஃப்ல இருக்கு. அப்படின்னா அதுக்கு அடுத்து திருப்பி கட் பண்ணிட்டு அழைக்கிறாரு, உன் வீட்லேயும் ரைடு நடந்துட்டு தகவல் வருதுப்பா, கட்சிக்காரங்களை அனுப்பு அப்படின்னாரு. இப்போ உன் கட்சிக்கு இப்போ மாவட்ட பொறுப்பாளர் குமரையா கலைச்சி வீட்டுக்கு போக நம்ம போலீஸ் போட்டிருக்காங்க, ரைடு நடத்திட்டு இருக்காங்கன்றாங்க. என்ன காரணம்னே தெரியலை. என்ன காரணம் தெரியல. அவங்கள்ட்ட போய் ஃபோனை கொடுங்க, என்ன ரீசன் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கும்போது அவங்க இல்லை என்னை ஃபோன் வாங்க மறுக்கிறாங்க. வீட்டுக்குள்ள யாரையும் விடல, மெயின் கேட்டை வந்து பூட்டிருக்காங்க, பூட்டி உள்ளே வச்சு சோதனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்னு சொல்லுங்கள், உள்ளே போங்க அப்படின்னு. அப்புறம் அவர் அனுமதிச்சாங்க, உள்ளே போனார். அப்புறம் நான் மனைவி எப்படி இருக்காங்கன்னா நார்மலாக தான் உட்காந்துருக்காங்க, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 3 பேர் வெளியே இருக்காங்க. வெளியே ஒரு மொத்தம் 15 பேர்கிட்ட இருக்காங்க, லோக்கல் போலீஸ்லாம் சேர்த்து அப்படின்னாங்க. இப்போ என்னென்னு சொல்ல மாட்டாங்க, இல்லை என்னென்னு சொல்ல மாட்டாங்க, முடிச்சு தான் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஒவ்வொரு தடவை பேசி கேட்கும்போது என்னென்னு தெரியல. அப்புறம் 8:45 முடிச்சுட்டு மனைவி அழைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வீட்டு முழுக்க சோதனையிட்டாங்க. சோதனையிட்டு ஒரு புத்தகம், தமிழர் எழுச்சியின் வடிவம் அப்படின்னு சொல்லி நெடுமாறனை எழுதின புத்தகம், அப்புறம் திருப்பி அடிப்பேன்னு சொல்லி சீமானவர்கள் எழுதிய புத்தகம், இந்த 2 புத்தகத்தை எடுத்துட்டு சம்மன் கொடுத்துருக்காங்க. 7ஆம் தேதி ஆஜராக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சம்மனை வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டாங்க. சம்மனை முழுக்க படிக்கும்போது 2 புத்தகத்தை நாங்கள் எடுத்துருக்கிறோம் அப்படின்னு. என்ன வழக்கு அப்படின்னு அந்த சம்மனில் இருந்துச்சு. இந்த சம்மனை இதுவரையும் நம்ம வெளியிடல. பிகினூட்ஸ்லேயே நீங்கள் அதை வெளியிடணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா பல்வேறு செய்திகள் ஊடகங்களை பரவிக்கிட்டு இருக்கு. என்னைய அதிகாரிகள் இதுவரைக்கும் என்னைய சந்திக்கலை. அவங்க என் வீட்டில் என் மனைவியை சந்திச்சு 3 மணி நேரம் வந்து விசாரணை நடத்திருக்காங்க. விசாரணை முழுக்க சோதனைகள் தான். எல்லா இடங்களையும் சோதனை பண்ணியிருக்காங்க. பீரோவில் சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க, பெட்டை சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. அப்புறம் வந்து லைப்ரரி, ஒரு மினி லைப்ரரி இருந்துச்சு, அதை சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க எடுத்துகிட்டு போனது 2 புத்தகம். அது இந்த சம்மன் காப்பிக்கு பின்னாடி அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த வழக்குக்கு பயன்படலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. வழக்கு வந்து 2022ஆம் ஆண்டு ஓமலூர்ல மே மாதம் 25ஆம் தேதி 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேர் சஸ்பெக்ட் புள்ள. அவங்க 2 பேரும் வந்து நாட்டு துப்பாக்கி வச்சிருந்தாக சொல்லப்படுகிறது. அதில் ஓமலூர் காவல்துறை அரெஸ்ட் பண்ணி துப்பாக்கி வழக்கு அப்படின்னு போடுறாங்க, ஆர்ம்ஸ் ஆக்ட். அதுக்கப்புறம் அது என்ஐஏக்கு 2022 ஆகஸ்ட் மாதம் மாற்றப்பட்டிருக்கு. அந்த வழக்கில் அந்த 2 பேரையுமே ரிமாண்ட் பண்றாங்க. ரிமாண்ட் பண்ணி என்ஐஏ வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஜெயிலில் வச்சுட்டு இப்போ அவங்க பெயிலில் வந்து கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து போட்டிருக்காங்களா. அந்த வழக்கில் எங்களுக்கு தொடர்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் இந்த ரைடு. அந்த 2 பேரையும் விசாரிக்கும் போது எண்ணெய் அதிகாரிகள் சொன்னது அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணதாகவும், அதற்கு வெளிநாடுகள்லேருந்து அவங்களுக்கு நிதி வாங்கியதாகவும் இந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் நிதி கொடுத்தோமா, அவங்களுக்கு எங்களுக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற குற்றச்சாட்டை ஒழிய வேற எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை. அந்த 2 பேரையும் நமக்கு யாருன்னே தெரியல. அவங்க 2 பேருக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இதை நான் 2022 நவம்பர் மாசமே சாட்டையில வீடியோவை போட்டிருக்கேன். இந்த ரைடுலாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் வீடியோவை போட்டு இவங்க யாருன்னே தெரியலன்னு சொல்லி அப்பவே நான் பேசியிருக்கேன். அதுவும் சாட்டையில காணொலியா இருக்கு. உண்மையிலே இப்போ வரைக்குமே இந்த ரைடு நடந்து முடிஞ்ச பிறகு கூட இது என்னன்னே தெரியல. ஏன்னா என்கொயரிக்கு போனால் தான் தெரியும் நம்மகிட்ட அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, நம்ம என்ன பதில் சொல்லணும். ஆனால் ஊடகங்களில் பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அது எதுவுமே உண்மை கிடையாது. நாம் ஒரு ஜனநாயக இயக்கத்தில் பயணிக்கிறோம். 2010 2023 வரைக்கும் 24 இந்த 14 ஆண்டு காலமாக நான் ஒரு ஜனநாயகத்தில் பயணிக்கிறேன். தேர்தல் அரசியலை நம்பி நிற்கிறோம். தினம் மக்களை சந்திக்கிறோம். தினம் மக்களை சந்திக்கிறதை தாண்டி பொது ஊடகங்களை தினமும் நான் காணொலி வெளியிடுறேன். அப்போ நம்ம ஒரு தலைமறைவு இயக்கத்தை ஆதரிப்பதோ இல்லை ஒரு ஆயுத புரட்சி தமிழ்நாட்டில் பண்ணிடலாங்கிற துளியளவு எண்ணம் கூட நமக்கு வந்ததும் கிடையாது, வரப்போறதும் கிடையாது. எந்த விதமான வன்முறை பாதைக்கும் நாம் தமிழ் இதுவரைக்கும் திரும்பியதும் கிடையாது, திரும்ப போறதும் கிடையாது. நாட்டுடைய அச்சுறுத்தலுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க நடந்துக்கிறீங்க
நாம் தமிழர் கட்சி அப்படிதான் செயல்படுது, அதனால தான் என்ஐஏ சோதனையே நடந்திருக்கு அப்படின்னு அமைச்சர் எல்முருகனும் பேசியிருக்காரு. என்ஐஏ சோதனையை அது அமைச்சர் அவருடைய கருத்து. அது அரசியல் ரீதியான கருத்தை தான் நான் பார்க்கிறேன். அரசியல் ரீதியாக நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தும் போது அது பாஜகவுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பெனிஃபிட்டாக வரும். ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக அதிமுக நாம் தமிழர்னு இருக்கு. திமுக அதிமுக பாஜக அப்படிங்கிற இடத்துக்கு வரணும்னா நாம் தமிழரை வீழ்த்தணும். இப்போ திமுகனா இடி ரைடு விடலாம், ஐடி ரைடு விடலாம். நாம் தமிழ் கட்சிக்கு அதை விட முடியாது. ஏன்னா எந்த ஊழலையும் பண்ணல. அப்போ இது போல ஏதாவது ஒன்று பண்ணி இவர்கள் வந்து பிரிவினைவாதிகள், தேச துரோகி. யார் முதல்ல பிரிவினைவாதி? இந்த வார்த்தை எனக்கு வந்து ரொம்ப எங்களை வந்து ஹர்ட் பண்ணுது, எங்களை வந்து ரொம்ப ஒரு புண்படுத்துது. இந்த நாட்டினுடைய கனிம வளங்களை கொள்ளையடிப்பவன், இந்த நாட்டினுடைய ஆத்து மணலை கொள்ளையடிக்கிறவன், நாட்டினுடைய இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறவன் தேச துரோகியா? இப்படி கொள்ளையடிக்க கூடாதுன்னு சொல்ற நாங்க தேச துரோகியா? பாரத மாதான்னு சொல்றோம். அந்த பாரத மாதாவுடைய காலை அறுப்பது போல மலையை ஒருத்தன் வெட்டுறான். அந்த மலையை வெற்றவன் தான் தேச துரோகி. மலையை வெட்டாதுன்னு சொல்ற நாங்க எப்படி தேச துரோகி ஆகும்? தெலுங்கர்களுக்கோ கன்னடருக்கோ மலையாளிகளுக்கோ இல்ல மற்ற பிற இன மக்களுக்கோ எதிராக இல்லை. நாங்க எல்லா இனத்துக்குமான விடுதலையும் சேர்த்து நாங்க நேசிக்கிறோம். அப்ப நாங்க தானே உண்மையான தேச பக்தால, தேசத்தினுடைய காவலன். எங்களை எப்படி தேச துரோகின்னு சொல்றீங்க, தேச பிரிவினைவாதின்னு சொல்றீங்க? எந்த ஒரு தகவலின் அடிப்படையில் என்ஐஏ சோதனை வந்து நடத்தப்பட்டது? இல்லை, இது வரைக்கும் சொல்லலை. என்ஐஏ தரப்புல இது வரைக்கும் என்ன சொல்ல, அவங்க சஸ்பெக்ட் அப்படின்னு அடிப்படையில் ஒரு விசாரணை நடத்துறாங்க. சஸ்பெக்ட்னு கூட சொல்லலை, அவங்களுக்கு வந்து தகவலின் அடிப்படையில் வந்திருக்காங்க. இன்னொன்று, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் விசாரிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 24 பேருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் 7 பேர் தூக்கு தண்ணி கொடுக்கப்பட்டுச்சு. அது கூட இல்லாமல் போச்சு. அப்படி ஒரு வழக்குன்னு வரும்போது அந்த வழக்கில் பல பேரை வந்து விசாரிப்பாங்க. அதே போல் தமிழ்நாடு ராமஜாயம் கொலை வழக்கில் இது வரைக்கும் ஒரு 2500 பேரை விசாரிச்சிருக்காங்க. ஸோ விசாரணைங்கிறது வந்து சாதாரண விஷயம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்திருக்கலாம், தகவல் வந்திருக்கலாம், அது தவறான தகவல் கூட இருக்கலாம். அந்த அடிப்படையில் அவங்க விசாரிக்கிறாங்க. என்ஐஏ வந்து தமிழ்நாடு காவல்துறை போலவோ இல்லை சிபிஐ போலவோ செயல்படாது. அது ஒரு தனித்த அமைப்பு. உண்மையிலே என்ஐஏல இருக்க அதிகாரிகளே மிக தேர்ந்த அதிகாரிகளை தான் என்ஐஏல போட்டிருப்பாங்க. அந்த தகவலை கூட அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான அதிகாரிகள் தான் அந்த என்ஐஏல பொறுமை. என்ஐஏ வந்து யாரும் வந்து ஒரு லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிட முடியாதுன்னு தான் நான் நம்புகிறேன். என்ஐஏ மீது ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது. என்ஐஏ மீது விமர்சனம் உண்டு, ஆனால் என்ஐஏ மீது ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது. இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ண முடியாதுன்னு. ஏன்னா அவங்க இந்த வழக்கில் இவங்களுக்கு தொடர்பு இருக்குமா? ஒரு அலைபேசி ஒருத்தர் வச்சிருக்காரு. அந்த அலைபேசியில் என்னுடைய எண் இருந்திருக்கலாம், இல்லை அந்த நபர் வந்து என்கிட்ட பேசியிருக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவங்க என்ன கேட்க போகிறாங்கிற வச்சு தான் இந்த வழக்கு வந்து இது வழக்காக மாறுதா, இது அடுத்த கட்டத்துக்கு போதான்னு பார்க்கணும். இது வரைக்கும் அப்படி நடக்கலை. விசாரிச்சு வந்துட்டு 2 புத்தகம் நம்மகிட்ட வேற எதுவும் இல்லை, வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறோம். அதனால் அவங்கள 7ஆம் தேதி முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு தான், என்கொயரிக்கு போன பிறகு தான் அவங்க என்ன நோக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இது ஆனால் ஊடகங்கள் வந்து கண்ணாபண்ணா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சாட்டை வந்து கட்சிக்குள்ளே வந்து கட்சியை உடைக்க பார்க்குறாரு, வெளிநாட்டிலேருந்து இல்லை கோடிக்கணக்கில் பணம் வந்திருக்கு அப்படின்னு. என் வீட்டு பெட்ரூம் அறையில் ஒரு ரகசிய பை இருந்துச்சான். அந்த ரகசிய பையில முக்கியமான ஆவணங்கள் இருந்துச்சான். அந்த ஆவணங்களை என்னையே எடுத்துட்டு போனாங்களாம். அதை யார் உங்ககிட்ட சொன்னது? அந்த ரகசிய பையில இருந்த ஆவணங்களை எடுத்துட்டு என்னை அதிகாரி சொன்னாங்களா? அப்ப என்னை அதிகாரிகள் நீங்க அவ்வளவு கேவலமா நினைக்கிறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் பிறகுது இல்லை. அங்கே கூட ஏஎன்ஐ அப்படிங்கிற ஒரு தேசிய செய்தி ஊடகம் இருக்கு, காட்சி ஊடகம். அவங்க வந்தாங்க, அவங்க முழுக்க பதிவு பண்ணியிருக்காங்க. வெளியே பத்திரிகையாளர்கள் இருந்தாங்க, அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க என்ஐஏ. அதில் 2 புத்தகங்கள் மட்டும் தான் எடுத்தோன்னு என் வீட்டில். அதே போல் வந்து தம்பி தென்னகம் விஷ்ணு வீட்டில் ஒரு மொபைலு, மதிவாணன் வீட்டில் வந்து ஒரு மொபைலு. மற்ற யாருன்னே தெரியல. அவங்கலாம் மற்ற சோர்ஸ் மற்ற 4-5 பேர். அவங்க யாரும் எனக்கு தெரிஞ்சு தென்னகம் விஷ்ணு, மதிவாணன் 2 பேர் தான் இந்த வழக்கில். இடுமான கார்த்திக் சாமான், இந்த 3 பேர் தான் எனக்கு தெரியும். மற்றவங்களாம் நமக்கு எங்கள் கட்சியில் ஆக்டிவாக இல்லாதவங்க. அதாவது பாலாஜி ஒருத்தர் சொல்றாங்க, அவங்க யாருன்னே தெரியல, பார்த்ததே கிடையாது. ஒரு ஆன்லைன்ல உறுப்பினராக இருந்திருக்கலாம், இல்லை வந்து கட்சியில் ஏதோ ஒரு பகுதியில் செயல்பட்டுருக்கலாம். அவங்களாம் யாருன்னே தெரியல. அப்படி சம்பந்தம் இல்லாத நபர்களை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பட் அவங்களுக்கு ஏதோ ஒரு செய்தி கிடைச்சிருக்கு, அந்த செய்தியின் அடிப்படையில் வந்திருக்காங்க. அது உண்மை இல்லை. நாங்கள் எங்களுக்கும் அதுபோல குழுக்களுக்கும் எந்த விதமான தொடர்பு கிடையாது. அப்படி இருந்ததே என்னையே சொல்லிதான் நமக்கே தெரியுது இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க. இதை வேர்ல்டு தமிழ் ஜஸ்டிஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு அவங்க வச்சிருந்தாங்களாம். இங்க இருக்கக்கூடிய சில பேரை வந்து குறி வச்சு அவங்க வந்து அந்த அமைப்பு செயல்படுதுன்னு இவங்க என்னையே சொல்றாங்க. என்னையே சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியுது. நமக்கு அவங்களுக்கு எந்த விதமான தொடர்பு இல்லை அப்படிங்கிறது சட்ட ரீதியாக நம்ம எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். பாஜகவுக்கு நாம் தமிழரை தாண்டி போகணும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். அதிமுகவுக்கு நாம் தமிழரை வீழ்த்தணும் நமக்கு அந்த ஓட்டு வரணும்னு எண்ணம். திமுகவுக்கு ஒட்டுமொத்தமாக நாம் தமிழ் கட்சி அழிக்கணும், ஏன்னா திமுகவுக்கு சவாலாக இருப்பது நாம் தமிழ் கட்சி தான் சொல்லி திமுகவுக்கு ஒரு எண்ணம். எல்லா கட்சிகளுமே நாம் தமிழ் கட்சி கூடுற கூட்டத்தை பார்த்து, அண்ணன் சீமானுக்கு வளர்ச்சியை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல ₹1 காசு கொடுக்காம ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும்னா அது அண்ணன் சீமானால மட்டும் தான் முடியும். திமுகவுடைய மாநாட்டுக்கு இப்போ பிரசிடென்சி காலேஜ்ல இருந்து பஸ் வச்சு ஆளை கூட்டு போயிருக்காங்க.
அப்படி கூட்டு போயுமே உதயநிதி ஸ்டாலின் தீர்மானம் வாச்சிருக்காரு. ஒருத்தவங்க வந்து 3 சீட் விளையாண்டுட்டு இருக்கான், ஒருத்தன் வாட்டர் கேனை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான், ஒருத்தன் சேரை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். கேவலப்பட்டாங்க. 1.25 லட்சம் சேர் போட்டிருக்கான், 25,000 பேரோட உட்காரல. சாட்டை துரைமுருகனுக்கு தனியா பெரிய அமௌண்ட் வருதுப்பா. அது மட்டும் இல்லாம கட்சிக்குள்ளேயே ஒரு தனியா அந்த கட்சியை கைப்பற்றத்துக்கு முயற்சிக்கிறாருன்னு சில செய்தித்தாள்கள்ல வந்திருக்கு. என் ஊர் தென்காசி மாவட்டம் சுரண்ட பக்கத்துல வீராணம்னு ஒரு ஊர். தயவு செய்து என்ஐஏ அதிகாரியோ இல்லை என்ஐஏவோ இடியோ ஐடியோ யாரோ ஒருத்தர் அந்த வீட்டுக்கு போங்க, ஊடகங்களோட போங்க, போய் வீடியோ எடுத்து போடுங்க. உங்களுக்கு புண்ணியமா போவோம். நான் அங்கதான் முக்கியமான ஆவணங்களையும் பணத்தையும் அந்த வெளிநாட்டு நிதியை அங்கதான் பதுக்கி வச்சிருக்கேன். தயவு செய்து அந்த 3வது அறைக்கு மட்டும் போயிடாதீங்க. என் வீட்டுல அந்த அறைக்குள்ளதான் முழுக்க பொற்காசுகள். பிகன்விட்ஸ் போல ஒரு சில இந்த யூடியூப் சேனல்கள் தான் குறைந்தபட்ச நேர்மை அறத்தோடு செய்தியில வெளியிடுறாங்களே ஒழிய யூடியூப்லாம் இல்லைன்னா அச்சு காட்சி ஊடகங்கள் வந்து எது கிடைச்சாலும் மீம்ஸ் கிரியேட்டரை விட மிக மட்டமாக, மீம்ஸ் கிரியேட்டர் கூட மதிப்பு இருக்கிறது, மட்டமாக அந்த ஊடகங்கள் இறங்கி போயிடுச்சு. அப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை என்பது ஒரு மிக மிக சாதாரண வாழ்க்கை. கோடியா வருது, பல கோடிகள் வந்திருக்குது, கட்சியவே கைப்பற்ற போறாரு. அவ்வளவு உங்களுக்கு பயம் இருக்கலாடா? ஒரு சாட்டைங்கிற ஒரு சாதாரண யூடியூப் சேனலை பார்த்து இவ்வளவு அச்சமும் பயமும் உங்களுக்கு இருக்குல்ல? திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் அந்த இடத்துல தான் நான் இவ்வளவு நேர்மையா நின்றுக்கேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாம உழைக்கிறோம், ஒவ்வொரு நாளும் உழைக்கிறோம். உண்மைத்தன்மையில மக்கள்கிட்ட கொண்டு போய் செய்தியா சொல்லணும்னு ஆசைப்படுறோம். அதன் மூலமாக பல உண்மைகளை வெளிக்கொண்டு வர்றோம். அது இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கிறது, நடுக்கத்தை கொடுக்குறது. யாரும் பேச தயங்குவதை நாம பேசுறதுனால இவனுக்கு ஒரு அச்சம் ஏற்படுது. எப்படி முடக்கிறது? 11 வழக்கு போட்டாங்க திமுக, ஒன்றும் பண்ண முடியல. குண்டாஸ் போட்டாங்க, 213 நாட்கள் சிறையில் வச்சாங்க. மீண்டும் பேசணும். செந்தில் பாலாஜியோடைய ரைடை பற்றி பேசினேன், சிவசங்கர் பாபா பற்றி பேசினேன், இவர் ஏவா வேலு பற்றி பேசினேன். இப்பவும் யாரும் இன்னைக்கு அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல் வந்து விசாரணைக்கு வர இருக்கு. இன்னைக்கு மரியாதைக்குரிய ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள்ட்ட அது குறித்து நான் பேசுவேன். இனி எத்தனை முறை முடக்கினாலும் நான் பேசுவேன். அப்போ இந்த என்ஐஏ உடைய ரைடு என்பது அது தனி கதை. அது அவங்க ஏதோ ஒரு தகவல் அடிப்பில் வந்திருக்காங்க. அது உண்மை, அதில் எங்க பக்கம் உண்மை இருக்கிறது நாங்கள் நிரூபிப்போம். அது வேற. அதை வைத்துக்கொண்டு எங்களை எப்படியாவது வீழ்த்தணும், கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும். காலையில் நான் சீமானுக்கு இந்த செய்தியெல்லாம் எடுத்து அனுப்பிச்சு விட்டேன். வேலையை படுறா, வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து எழுதிட்டு இருக்கானுங்க அப்படிம்பாரு. சார், இப்போ தொடர்ந்து உங்களுடைய கட்சி வந்து பிஜேபியுடைய பி டீம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, பிஜேபியுடைய பி டீம்னு சொல்றாங்க. இந்த பக்கம் என்ஐஏ ரைடு வருது. உண்மையிலே நாங்கள் யாரோட பி டீம்னு தெரிலங்க. பிஜேபி அவன் வந்து திமுகவோட பி டீமு, இல்லை திராவிடத்தை வந்து அவர் பங்காளின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பிஜேபி சொல்லுது. இவங்க வந்து பிஜேபியோட பி டீம்ன்றாங்க. எங்களை என்னதான் நினைச்சீங்க நீங்க? நாங்கள் வந்து தமிழ்நாட்டையும் தமிழ் மண்ணையும் தமிழையும் நேசித்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று கூடி அண்ணன் சீமானுடைய கருத்தில ஏற்றுக்கொண்டு ஒரு தனி பாதையை போட்டு போறோம். இப்ப எங்களை மட்டும் பிஜேபி பி டீம் சொல்ல, விஜய் கட்சி பேர் தான் அறிவிச்சிருக்காரு, அவரை பிஜேபி பி டீம்ட்டான். எது இப்போ இந்த ஊர்ல ஆகாத பொண்டாட்டி கால்பட்டா குத்தம் கைப்பட்டா குத்தம் வாங்கல, அது மாதிரி இவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவெல்லாம் பிஜேபி பிடிக்கும். பிஜேபி தமிழ்நாட்டில் இப்பதான் கொஞ்சம் அப்படி காலை வச்சிருக்காங்க. இந்த 4 வருஷத்துல தான் அதுக்குள்ள பிஜேபி உள்ள வந்துடும். பிஜேபி பூச்சாண்டி. இந்த பூச்சாண்டியை காட்டி தான் இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுது. இப்ப நம்ம சுத்தமா உடைச்சிருக்கிறோம். நாங்க பிஜேபி பி டீமா, திமுக பிஜேபி பி டீமாங்கிற அதை உடைச்சிருக்கிறோம். இப்ப அதை எதுவுமே சொல்ல முடியாம திணறி நிக்குது திமுக. 2024க்கு அப்புறம் அண்ணாமலை வந்து என்ன சொல்றாருன்னா, நாம் தமிழர் கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன நினைக்கிறீங்க? அவர் 22,000 புத்தகங்களை படிச்சு 1 லட்சம் வழக்குகளை போட்டு ஒரு 40 வருஷம் சர்வீஸ் பண்ணி பெரிய ஒரு ஹானஸ்டான ஆளு. மாதம் 8 லட்ச ரூபா நண்பர்கள்ட்ட வாங்கி வருமானம் வாங்கி வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர். ரஃபேல் வாட்ச் கட்டி, ரஃபேல் உள்ள அந்த ஸ்பேர் பார்ட் எடுத்து வாட்ச் கட்டிருக்கனால அவர் என்ன வேணாலும் பேசலாம். உன் வாயும் உன் உருட்டு, நீ என்ன வேணாலும் பேசுங்க, அவ்வளோதான். அது மாதிரி தான் அவர் என்ன வேணாலும் பேசுவார். அவர் பேசலாம், நீ பேசலாம்ண்ணே, நீ என்ன வேணாலும் பேசலாம். எண்ணெய் அதிகாரிகள், டெல்லியை சேர்ந்த ஒரு அதிகாரி சொன்னார், சாட்டை துரைமுருகன் பல கோடி ரூபாய் பணத்தை எடுத்து கட்சியை உடைத்து ஆயுத புரட்சிக்கு தயார்படுத்தினார். சும்மா பேசவே முடியாது. முதலமைச்சரை பார்த்து ஒரு வார்த்தை பேசினா தக்கல்ல தூக்கி வச்சு 53 நாள் உள்ள வச்சுட்டாங்க. இதில் ஆயுத புரட்சிக்கு எங்கிட்ட தயார்படுத்துது? எங்க வீட்டில் இளநீ வீட்டில் 12 ரூபா கூட கிடையாது எங்க கிட்ட. கொடுமை. ஏதாவது பேசணும்னு பேசுறது. ஆனால் நமக்கு என்ன இவ்வளவு பில்டப் கொடுக்கும்போது நமக்கு பரவாயில்ல, பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சு பெருமைப்பட்டுக்க வேண்டியது, அவ்வளவுதாங்க. இந்த என்ஐஏ ரைடு தொடர்பா நாம் தமிழர் கட்சி வந்து உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டு இருக்கீங்க. ஸோ அது தொடர்பாக சொல்லுங்கள். நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம், நீதியை மதிக்கிறோம். இன்னும் இந்தியாவில் நீதியும் சட்டமும் இந்த ஜனநாயகமும் மாண்புமிகு மேன்மைமிகு நீதிபதிகளும் இருக்காங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் சட்டத்தின்படி இதை எதிர்கொள்வதற்காக நீதிமன்றம் சென்றோம். நீதிமன்றமும் எண்ணெய் அதிகாரிகிட்ட கேட்டாங்க. எண்ணெய் அதிகாரிகளும் வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து கால அவகாசம் கொடுத்துருக்கோம், சம்மன் கொடுத்துருக்கோம். அந்த அடிப்படையில் தான் அவங்களை விசாரணை கொடுத்துருக்கோம், ஹவுஸ் சர்ச்சிங் பண்ணோம். அதே போல் வந்து கால அவகாசம் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த 7ஆம் தேதி விசாரணைக்கு பிறகு அதை நாங்கள் முழுமையாக சட்ட ரீதியாக அணுவதற்கு எல்லா
பரிவர்த்தனோடும் தயாராக இருக்கிறோம். உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ சென்று நாங்கள் நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள் என்பதை நிரூபிப்போம். மாநில கட்சிகளை வந்து பாஜக முடக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்னு ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல உங்களுக்கு ரைடும் நடக்கும்போது இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, யார் நினைச்சாலும் யாருடைய வளர்ச்சியும் முடக்க முடியாது. இந்தியாவில் குறைந்தபட்ச ஜனநாயகம் இருக்கிற வரை, குறைந்தபட்ச மக்களாட்சி தத்துவம் இந்தியாவில் இருக்கிற வரை, நேர்மையான நீதியும் சட்டமும் இருக்கிற வரை பாஜகவோ எந்த கட்சி வந்தாலும் அப்படி முடக்க முடியாது. அப்படி பாஜக முடக்குது அப்படின்னா அதை எதிர்கொள்ளவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். பாஜக இப்படி திட்டமிட்டு முடக்குது அப்படின்னா அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்னொன்று, நாம எதுக்கு பயப்படணும்? நம்மகிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை தான் நம்ம பயப்படணும். இப்போ நீங்கள் இந்த எண்ணெய் ரைடு வந்துச்சு, தப்பு இருக்குன்னா அதுக்கு தலைமறைவாக இருப்போமே. தப்புன்னு இருக்கு, தப்பு தான், தப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க, டக்குன்னு எண்ணெய் வரைக்கும் போயிடுச்சு, தலைமறைவாய் அப்ஸ்காண்ட் ஆயிடுவோம் அப்படின்னு அப்ஸ்காண்ட் ஆயிருப்பாங்க. செந்தில் பாலாஜி அப்ஸ்காண்ட் ஆனாரு, ஜெகத் ரட்சகன் அப்ஸ்காண்ட் ஆனாரு, செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமார் இன்னைக்கு வரைக்கும் காணல. நாங்கள் வந்து ரைடு வந்துட்டா ஐயோ கொள்றாங்க அப்படின்னு சொல்ற கூட்டம் கிடையாது. ரைடுக்கு பயந்து தலைமறைவாகிற கூட்டம் கிடையாது. நாங்கள் இன்னும் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றுவதற்கு செந்தில் பாலாஜியும் இல்ல, பிணவரையில பணத்தை பதிவு வைக்கிற ஜெகத் ரட்சகனும் இல்ல, கோடிக்கணக்கில் கல்லூரி கட்டி வருமான வரியை ஏய்ப்பு செய்கிற ஏவா வேலுவும் அல்ல, ஊழல் வழக்குல வருமான தீவிரமாக சொத்து சேர்க்கிற தங்கம் தென்னரசுவோ இல்லை KKSSRஓ இல்லை KN நேருவோ அல்ல. நாங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தமிழுக்கும் தமிழருக்கும் உழைக்க வந்த ஜனநாயகவாதிகள், இந்த மண்ணின் பிள்ளைகள். இந்த ரைடு தொடர்பா சீமான் அவர்கள் நடந்து முடிஞ்ச பிறகு என்ன பேசினார் உங்ககிட்ட? அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, விட்றா இதெல்லாம் பார்த்துக்கலாம், தைரியமாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவாக இருந்தாலும் நம்ம சட்டத்தேதி கூட நானும் 7ஆம் தேதி வர்றேன், நம்ம எல்லாருமே சேர்ந்தே போவோம், சேர்ந்தே போய் விசாரணைக்கு ஆட்படுத்துவோம், என்னதான் கேட்குறாங்கன்னு பார்த்துருவோம் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாங்க. Experience the next level of imaging with the Vivo Extended series. Buy now. ஆச்சினை 500 மற்றும் 700 ml உடன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி மற்றும் ஸ்பூன் இலவசம்.